எபிரேயர் 2:1. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். நம்ம இத்தனை வயது வர இந்த வேத வாக்கியங்கள் அநேக காரியங்களை நாம் கேட்டு இருக்கிறோம் இல்லையா? நம்மளே நிறைய பேருக்கு சொல்லியும் இருப்போம். அப்படி கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு என்ன கேட்க போறோம்? இந்த வேத வசனங்களை நான் விட்டு விலகாதபடிக்கு இருக்கிற கிருபையை தாரும். நம்பர் 1. அடுத்து பாருங்க, அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். சும்மா அதை கவனிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லல. இன்னைக்கு டிராஃபிக் ரூல்ஸ் தெரியும், அப்படிதானே? அந்த சிக்னல் லைட்டை நம்ம ஃபாலோ பண்ணல, அதை கவனிக்கலன்னு சொன்னா என்ன ஆகும்? ஏதோ ஒரு காரியம் நடந்துரும், அப்படித்தானே? அப்படித்தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நாம் கவனித்து நடப்பதற்கு இங்கே அநேக ஆலோசனைகள், அநேக வழிகாட்டுதல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை நம்ம என்ன பண்ணணுமா? மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டுமா? முதல்ல என்ன பண்ணணும்? அதை நீங்க கவனிக்க வேண்டும், அதை பார்க்க வேண்டும் முதல்ல. அடுத்து என்ன சொல்லியிருக்கு, நீ அதை காதார கேட்க வேண்டும், நீங்க உங்க வாயினால் அதை வாசிக்க வேண்டும். அடுத்து அதனுடைய கருத்து என்ன அப்படின்னு அதை நீங்க புரிந்து கொள்ள பிரயாசப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் நமக்குள்ளே ஜீவனை கொடுக்கின்ற வார்த்தை. அதைத்தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகின்றேன். எபிரேயர் 4:12 இவ்விதமாக ஒரு காரியத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். முதல்ல என்ன சொல்லியிருக்கு? ஜீவன். அதற்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது தேவனுடைய வார்த்தைக்குள்ள. அடுத்து பாருங்க, அது வல்லமை உள்ளது. நம்ம ஜீவனோடு இருக்கணும், நமக்கு பலன் வேணும், அப்படிதானே? ஆனா இந்த ஆத்துமா ஜீவனோடு இருக்கணும், நமக்குள்ள ஒரு பவர் வேணும். அதைத்தான் அந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறது. அந்த வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் இல்லையா? அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். அப்போ 2 காரியம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 edged சொல்லுவாங்க இல்லையா ஆண்டவருடைய வார்த்தைக்கு? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னு அதை சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கிறதா? இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அப்போ ஒரு வசனத்தை நம்ம கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்? கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு, அது கற்றுக் கொடுத்த அந்த வழியை விட்டு நம்ம அதை ஸ்கிப் பண்ணாம இருக்கணும். அடுத்து அதை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். இந்த வேத வசனம் நமக்கு எந்த காரியத்தை காண்பித்து கொடுக்கிறது என்று நாம் அதை கவனித்து பார்க்க வேண்டும். இந்த வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த உலகத்துல ஏதோ வாழ்ந்து விட்டு போனோம் என்பதற்காக நமக்கு ஒரு ஜீவ நாட்கள் கொடுக்கப்படவில்லை. நாம் இந்த உலகத்திலே ஜீவித்து தேவனோடு கூட பரலோக ராஜ்யத்திலே நாம் அவரோட கூட ஆளுகை செய்வோம். அந்த பரலோகத்திற்கு போகிறதுதான் நம்முடைய டார்கெட், அப்படிதானே? அப்போ அதற்கான வழியில நம்ம நடக்கணும் இல்லையா? அதற்காகத்தான் இந்த வேத வாக்கியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை அல்ல, அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 4:2 பாருங்கள். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இன்னைக்கு நிறைய நேரம் சொல்றோம் இல்லையா, இந்த வாக்குத்தத்தம் வந்துச்சு, எனக்கு இத்தனை வாக்குத்தத்தம் வந்துருச்சு, இல்ல ஒரே வசனமே எனக்கு இத்தனை தடவை வந்துருச்சு. நல்லது, ரொம்ப சந்தோஷம். அது ஏன் நிறைவேறல அப்படின்னு சொல்லிட்டு அங்க போடப்பட்டிருக்கு பாருங்க. அந்த வசனத்தை விசுவாசிக்கக்கூடிய இருதயம் இல்லை,
அந்த வசனத்தை அவர்கள் கேட்கும் போதே எப்படி கேட்கிறாங்களாம்? விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. நிறைய நேரம் நம்ம என்ன தெரியுமா, சில நேரம் ஏசப்பாவை போய் கோவப்படுவோம், அப்படித்தானே? ஏசப்பா என்ன மட்டும் நீங்க ஆசீர்வதிக்கவே இல்லை, அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, அப்படி செய்யறவங்க நல்லா இருக்காங்க, இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நியாயம் பேசுறது. அடுத்து என்ன தெரியுமா, நமக்கு நம்முடைய ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுவாங்க பாருங்க, தேவனுடைய ஊழியக்காரர்களா இருக்கிறவர்கள். இந்த பாஸ்டர் இல்ல இந்த ஊழியக்காரங்க சொன்னாங்க நடக்கல அப்படி என்று சொல்லி நம்முடைய ஆசீர்வாத குறைவுக்கு பிறரை நாம் காரணமாக்கி கொண்டே இருப்பது வழக்கமாக இருக்கிறது. அப்படி அல்ல, அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டிகள் தான். அவர்கள் மூலமாக தேவனுடைய வார்த்தை வரும், ஆனால் அது நிறைவேறுவது உங்கள் கையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னவா என்ன பண்ணிச்சான்? சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, கேட்டவர்கள் விசுவாசம் கேட்கும் போதே அங்க என்ன வரலையா? விசுவாசம் வரலையா? அடுத்து பாருங்க, அவர்கள் கேட்ட வசனமே அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லையா? இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்ம நிறைய நேரம் என்ன நினைக்கிறோம்னா, கேட்ட உடனே நிறைவேறணும், சொன்ன நெக்ஸ்ட் மினிட் என்ன பண்ணிடணும், அதோடைய காரியம் நடந்துடணும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லைங்க, அது ஒரு ப்ராசஸ். நீங்க முதல்ல சொன்னேன் இல்லையா, அதை கேட்டவைகளை விட்டு விலகாதபடி மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். உங்க கவனம் ஜாக்கிரதையாய் இருக்குமானால் அந்த வாக்குத்தத்தம், அந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வருவதற்கு அது ஒரு வழியாக அமைந்துவிடும். 1ஆம் வசனத்தில் பாருங்கள், எபிரேயர் 4:1, ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாத படிக்கு பயந்திருக்க கடவோம். முதல்ல மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்கணும்னு சொன்னாங்க. அடுத்து அந்த வாக்குத்தத்தம் நமக்கு நிறைவேறணும்னா அவருக்கு நம்ம பயந்திருக்கணுமா, அவருக்கு நம்ம கீழ்ப்படியணுமா? சொன்னேன் இல்லையா, இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இப்போ எபிரேயர் 2:2 ஒருக்கா பாருங்க. ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக. பாருங்க, நீங்க வசனத்தை விசுவாசம் இல்லாம கேட்டபடியினால அது உங்களுக்கே கேட்டவர்களுக்கே பிரயோஜனப்படவில்லையாம். ஆனா விசுவாசிக்கணும்னா என்ன சொன்னேன், அதை கேட்கும்போது கேட்டவைகளை விட்டு விலகாம மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். அடுத்தது நம்ம எப்படி கேட்கணும், நம்ம பின்வாங்கி போகாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். அடுத்து பாருங்க, நீங்க இப்படிப்பட்ட காரியங்களை மிகுந்த ஜாக்கிரதையா அதை கவனிக்காம பின்வாங்கி போனவர்களாய் இருப்பீர்கள். ஆனால் இங்கே ஒரு வசனம் சொல்லுகிறது, தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும். முதல்ல நம்ம விசுவாசிக்கலனாலே அது விரோதமான செய்கை. அப்புறம் பாருங்க, கீழ்ப்படியாமைக்கும். நீங்க அதுக்கு பயந்திருக்கலன்னு வைங்க, தேவனுக்கும் பயப்படும் பயம் உங்களுக்குள்ள இல்லைன்னு வைங்க, நீங்க அப்ப கீழ்ப்படியல. நீதியான தண்டனை வரத்தக்கதாக. நீங்க அந்த வசனத்தை விசுவாசித்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம், அந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். இல்லைன்னு சொன்னா என்னவா, அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கா, எதுக்கு? விரோதமான செய்கைக்கு. அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஆசீர்வாதம் வரலன்னா சாபமான காரியங்கள் வந்துவிடும் உங்கள் வாழ்க்கையில். கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்க்கலாம். தேவனுடைய வசனங்களை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் அந்த வசனத்தின் மறுபக்கம் உணர்த்துவது நீதியான தண்டனை வரத்தக்கதாக. ஓ ஷபரபரபரபரபரபரபரபா, அந்த வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ உங்கள் ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னால் அதற்கு மாறான காரியம். 2 காரியங்கள் உங்கள் கைகளில் இருக்கிறது. கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள், எந்த வழியில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாயவைகளை கவனிக்க பழகுங்கள். ஏனென்று சொன்னால் விரோதமான செய்கை கீழ்ப்படியாமைக்கு நீதியான தண்டனை உண்டு. ஏனென்று சொன்னால் அந்த வசனம் என்னப்படுத்தப்பட்டிருக்கிறதாம், உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சிந்தித்துக் கொள்ளுங்கள், உங்கள் வழிகளை சீர்தூக்கி பாருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பாத்திரங்களாய் மாறுங்கள். தேவன் தாமே
அப்பா இந்த காரியத்தை கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளுக்குள்ளாக அப்பா மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்கக்கூடிய இருதயத்தை சிருஷ்டிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.